ஹாய் மக்கள், நீங்கள் சண்டே வீடியோ பார்த்துக்கலாங்க. சாப்பாடு வடிச்சாச்சு. முட்டை அவி போட்டாச்சுங்க. சிக்கனுங்க, சிக்கன் கிரேவி, ரசம், சில்லி போட போகிறேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க சிக்கன் கிரேவிக்கு. ஹாய் மக்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கலாங்க. சிக்கன் கிரேவிங்க. இஞ்சி பூண்டு இடித்து போடுறேங்க. அப்போ நல்லா வாசனையாக மணமாக இருக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணியாச்சுங்க. நல்லா கழுவி வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் கழுவி உண்டு வரும். ஹாய் மக்கள், கறி வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே 2 ஸ்பூனுங்க போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. சிக்கனே தண்ணி விடும், பெசன மாதிரி வந்துடுங்க நமக்கு. ஹாய் மக்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை தூவி இறக்கலாங்க. இறக்கலாங்க. ரசம் தளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரசத்துக்கு. கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ மிளகாய் போட்டுக்கலாங்க. தக்காளி அரைச்சி வச்சவங்க அதை ஊற்றிக்கலாம். தக்காளி, சீரகம், பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் ஒன்றா போட்டுக்கிறோம். தக்காளி பழம் அரைச்சி ஊற்றிக்கிறோங்க. கொதிச்சோடனே புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றுனா புளி பேறி போயிடும். தக்காளி ரசங்க, கொஞ்சமாக புளி ஊற்றணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளியெல்லாம் கொதிச்சோடனே அப்புறம் புளி ஊற்றிக்கலாங்க. கொதிச்சு வச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரசம் நுர கட்டினோன்னு இறக்கலாம். ஹாய் மக்கள், ரசம் கொதிச்சிருச்சுங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். இல்லைன்னா புளிப்பு தண்ணி ஆகி போயிடும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. முன்னையே கொத்தமல்லி தழை போட்டாச்சுங்க. அதனால இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கிறோம். இப்போ சில்லி பொரிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சில்லி பொரிக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ சில்லி பொரிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம சில்லி போட்டுக்கலாங்க. கலக்கிட்டு கொஞ்சமாக பொரிக்கிறோன்னு நினைக்காதீங்க. எங்கள் பையன் சில்லி சாப்பிடுவார். அவருக்கோசரம் தான் பொரிக்கிறேங்க.
இதே சரியாக போயிருங்க எங்களுக்கு. ஹாய் மக்கள், சில்லி பொரிச்சாச்சுங்க. இப்போ எடுக்கலாம். ஹாய் மக்கள், இப்போல்லாம் சமைச்சேங்க. சுட சுட சோறு, ரசம், சிக்கன் கிரேவி, முட்டை, சில்லி சிக்கனுங்க. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள், திட்டிக்கலாம். லைக் பண்ணுங்கள்.